பின்மாற்றம் அடைய காரணங்கள் நிறைய காரணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சில காரணங்கள் சொல்லி நான் உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ஏன் பின்மாற்றம் அடைகிறாங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அநேகர் வராங்க, இன்ட்ரெஸ்ட்டாக வராங்க, சர்ச்சுக்கு வராங்க, நிறைய இந்த சர்ச்சுக்கு வந்து தொடர்ந்து வராங்க, பாட்டு பாடுறாங்க. 5 வருஷம், 10 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 6 வருஷம்லாம் இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, என் சர்ச்சே வேணாம், எனக்கு ஏசப்பே வேணாம், எனக்கு இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பை விட்டுட்டு அதை சர்ச்சை விட்டுட்டு மறுதளித்து எனக்கு கிறிஸ்தவமே வேணாம், எனக்கு கிறிஸ்தவர்களே சரியில்லை, ஃபாஸ்ட்டுங்களே சரியில்லை, கிறிஸ்தவம் என்பது ஒரு பொய்யான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அதை மறுதளிச்சுட்டு, அதாவது அதை விட்டுட்டு தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒதுக்கிச்சு அவங்க உலக பிரகாரமாக உலக வாழ்க்கையில் போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பின்மாற்றத்தை அடைய காரணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா இப்போ பின்மாற்ற அடைய காரணம் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு காரணம் சொல்லிட்டு இதுலேயே நான் நிறைய காரணம் இது ஒரு காரணம் கூட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா சொன்னது போல ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வாழ்க்கையில் அவங்க எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காத போது கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க, பின்மாற்றம் அடைஞ்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்மைகள்லாம் இந்த உலகத்தில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு போயிட்டு வராங்கன்னு நிறைய பேர் ஏற்ற சில வீடியோவில் போட்டுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சர்ச்சுக்கு எதுக்கு வராங்கன்னா, சில பேர் குழந்தை இருக்காது, குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு ஏசப்பை தேடி வந்திருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொந்த வீடு இருக்காது, சொந்த வீடு தேடி சொந்த வீடு கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சர்ச்சுக்கு வருவாங்க. சில பேருக்கு அவங்களுக்கு வியாதி இருக்கும், அந்த வியாதி சுகம் அடையணும், குணம் அடையணும்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு ஏசப்பா தேடி வருவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலையோ நல்ல ஒரு சம்பளத்தில் ஒரு 50,000 ஒரு 60,000 அந்த மாதிரி ஒரு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கணும், ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும், அதுக்காக ஏசப்பா தேடி வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாமல் இருக்கும், சில பேருக்கு திருமணம் ஆகிறதுக்காக நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஏசப்பா தேடி சர்ச்சுக்கு வராங்க. அதுமாதிரி நிறைய பேர் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகள் அவங்க வாழ்க்கையில் நடக்காத போது அவங்க என்ன பண்ணுறாங்க, 1 வருஷம் இருந்து பார்க்குறாங்க, 2 வருஷம் இருந்து பார்க்குறாங்க, 5 வருஷம் இருக்கிறாங்க. அப்படி வாழ்க்கையில் ஒரு விரக்தியை வந்து எதிர்பார்த்த நன்மைகள் நடக்காதுன்னா அவங்க வேஸ்ட்டு, நான் ஏசப்பாவே வேஸ்ட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்மாற்றம் அடைஞ்சு அவங்க ஏசப்பா விட்டுட்டு சர்ச்சை விட்டுட்டு போயிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து இப்படி தான் போதிக்கிறாங்க, இம்மைக்காக நிறைய பேர் இம்மைக்காக மாத்திரம் தான் போதிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அது வந்து அன்மெச்சூரிட்டி, அவங்களுடைய அறியாமல், சில பேருக்கு அறிஞ்சிருந்தாலும் அவங்க ஆசை அப்படி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நம்ம விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்னென்னா அப்போது நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் என்னென்னா, கிறிஸ்தவத்தினுடைய ஒரு நோக்கம், ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவு என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் கிறிஸ்துவ நம்பி வருகிறேன், நான் ஏசு கிறிஸ்துவ நம்பி வருகிறேன், நான் சர்ச்சுக்கு வருகிறேன், எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படி சொல்லும் போது ஒரே ஒரு பலன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நிம்மதி கிடைக்கும்.